வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒட்டஞ்சத்திரத்துக்கு பக்கத்தில் கொசவப்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்கிற அக்ஷயா அகாடமி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2500 மாணவிகள் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பிரம்மாண்டமான ஸ்கூலுங்க இது. மரங்களால் சூழப்பட்டு ஒரு இயற்கை எழில்மிகு இடத்துல அருமையாக இந்த ஸ்கூலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக காம்பவுண்ட் பண்ணி உங்களுக்கு உள்ளே இருக்கிற மாணவிகளுக்கு அப்படி ஒரு சேஃப்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்கூலோட அகாடமிக்கல் அச்சீவ்மெண்ட்ஸு, அது போக ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு நம்ம ஒன்றொன்னா கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த வீடியோவில் இந்த பள்ளியை பற்றி முழுக்க அத்தனை தகவலையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். Good morning to all. Today's proverb: something is better than nothing. Thank you. India is my country. India is my country. And all Indians are. My brothers and sisters. I love my country. And I am proud of it. Rich and varied heritage. I shall always try to be worthy of it. I shall give respect to my parents. மார்னிங் 9:15லேருந்து 9:30க்குள்ளே இந்த ப்ரேயர் அசம்பிளி எல்லாம் முடிச்சுட்டு எல்லா குழந்தைகளும் கிளாஸ்க்கு அட்டன் பண்ண போயிடுவாங்க. இந்த பள்ளியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாரத்தில் 4 நாள் அகாடமிக்கலுக்காகவும் 1 நாள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிக்காகவும் ஒதுக்கிடுறாங்க. வணக்கம், என் பேர் கா மலர்விழி செல்வி. நான் கொசவப்பட்டி அக்ஷயா அகாடமியோட தாளாளர். இந்த பள்ளியை பற்றி உங்கள்கிட்ட சில விஷயங்கள் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக இருக்கேன். இந்த பள்ளி 2012லேருந்து செயல்படுது அப்படின்னா ஆரம்ப காலகட்டங்களில் நம்ம பள்ளி குறைந்த அளவான குழந்தைகளோடு தான் இந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக தான் குழந்தைகள் இப்போ 2500 குழந்தைகள் இந்த பள்ளியில் படிக்கிறாங்க. நம்ம என்னென்ன செயல்பாடுகள் செய்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு குழந்தைங்க பள்ளியில் சேர்ந்த உடனே குழந்தைகளுடைய என்னென்ன லெவல் இருக்கிறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடறோம். லெவல் கண்டுபிடிச்சிட்டு அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அந்த அடிப்படையில் குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க. அதோட எஜுகேஷன் மட்டும் இல்லை, நம்ம பள்ளியில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் இருக்குது. கராத்தா, யோகா, சிலம்பம், டான்ஸ், மியூசிக் எல்லாமே சென்னை மாதிரி இருக்கிற பள்ளிகள் இருக்கிற அனைத்து தரம் வாய்ந்த கலை அனைத்தையுமே நம்ம கொண்டு கொடுத்துருக்கோம். அதுக்கெலாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எதுவுமே நம்ம வாங்குறதில்ல. நம்ம பள்ளியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சருமே ரொம்ப கம்மி தான். அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ளே குழந்தைங்களுக்கு நாலேஜ் பேஸில் என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் பிளான் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். குழந்தைங்களுக்கு இப்போ ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்க ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இப்போது கடந்த முறை கபடியில் பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவல் வின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த குழந்தைங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் குழந்தைங்களோட திறமையை பொறுத்து நம்ம வளர்த்தி விடுறோம். குழந்தைங்களுக்கு திறமை இருக்கிற அத்தனை குழந்தைங்களையுமே கண்டுபிடிச்சிட்டு அந்த குழந்தைங்களுக்கான என்ன வருமோ அதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது இந்த பள்ளியோட செயல்பாடுகளில் ஒன்று. அடுத்து ஒழுக்கம்னு ஒழுக்கம்னா குழந்தைங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இப்போ இருக்கிற காலகட்டங்களில் குழந்தைகளை நல்வழிப்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய மொபைல் ஃபோன்ஸ் வந்ததுக்கப்புறம் நல்வழிப்படுத்துறதே பெரிய இதாக சவாலாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் இங்கே இருக்கிற குழந்தைங்கள் அனைத்துமே அருமையாக ஒழுக்கத்தோட நல்ல பழக்க வழக்கங்களோட வெளியே போகிறாங்க. வெளியே போகிறதோடு மட்டுமில்லை, வாழ்க்கையில் பெரிய நல்ல அடுத்தடுத்த ஹையர் ஸ்டடீஸ் போகிற இடத்துலையுமே நல்ல பேரோட குழந்தைங்க இருக்கிறாங்கங்கிறது எனக்கு ரொம்ப அது ப்ரௌடாக நான் சொல்லிப்பேன். இங்கே படிக்கிற குழந்தைங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இயர்லி ஒரு மேக்ஸிமம் டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ்குள்ளே நம்ம குழந்தைங்க போயிடுறாங்க. போனதோடு எல்லாம் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. இங்கே யாருமே பெரிய மந்த்லி பேஸில் சேலரி வாங்குறவங்களோட குழந்தைங்கெல்லாம் கம்மி தான். எல்லாமே விவசாய குடும்பத்தை சேர்ந்த குழந்தைங்க. அவங்க பால் மாடு வளர்த்தி அப்படி கொண்டு தான் குழந்தைங்களை இங்கே படிக்க வைக்க வராங்க. அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு நாங்கள் உண்மையாக இருக்கணுங்கிறதுல 110% நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ காலையில் 7:30க்கு 11th 10th இந்த கிளாஸஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா 7:30க்கே கிளாஸ் ஆரம்பிச்சிடும். 7:30க்கு ஆரம்பித்து ஈவினிங் 5:30 வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கிளாஸஸ் வச்சுருக்கோம். அப்போ அந்த குழந்தைங்களோட என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் உட்கார சில குழந்தைங்க வீட்டில் உட்காந்து படிக்காத குழந்தைங்களோட இங்கே ஸ்கூலில் உட்காந்து அருமையாக படிக்கிறாங்க. கடந்த முறை இந்த லாஸ்ட் அகாடமிக் இயரில் 10th ஸ்டேட் ஃபஸ்ட்டு நம்ம வாங்கியிருந்தோம். 499 மதிப்பெண் காவிய ஸ்ரேயாங்கிற பாப்பா வாங்கியிருந்தாங்க.
இதுக்கெல்லாம் வந்து இந்த ஆசிரியரோட உழைப்பு வந்து அளப்பரியது. இந்த ஆசிரியர்கள் 7:30க்கு 7:30க்கு கிளாஸ்னால் 7 o'clock ஸ்கூலுக்குள்ளே வந்துடுறாங்க. வந்ததுலேருந்து அந்த குழந்தைங்களோட லெவலில் புரிஞ்சுட்டு அந்த குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தா புரியுமோ அந்த லெவலில் இறங்கி இன்டெப்த்தாக சப்ஜெக்டில் நடத்துறதுனால வந்து குழந்தைங்க வந்து எல்லா இடத்துலையுமே அச்சீவ் பண்ண முடியுது. ஸ்போர்ட்ஸ்க்காக நிறையா ஒர்க் அவுட் பண்ணுறோம். மார்னிங் அந்த குழந்தைங்களுக்கு 0 hourன்னு ஒரு பீரியட் வச்சுருக்கோம். இந்த பிகினிங்லேருந்தே நாங்கள் அதை 0 hourங்கிறது அந்த குழந்தை வந்து எந்த வகுப்பறையில் வந்து அந்த பீரியடில் எந்த லெசனும் போகாது. அந்த பீரியடில் வந்து குழந்தைங்களை கீழே இறக்கி ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணுறோம். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு பாடமும் தடைபடாது, அதேபோல் கிளாஸஸும் நல்லா போகும். அதனால் குழந்தைங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் டயத்தில் எஜுகேஷன் வந்து தடைபடாமல் இருக்கிறதுனால ரொம்ப நல்லா ஸ்போர்ட்ஸில் நம்ம பசங்க பண்ணுறாங்க. எஜுகேஷன் மட்டுமே இல்லாமல் ஸ்போர்ட்ஸு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், குழந்தைங்களுக்கான கரியர் கைடன்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த பள்ளியில் கொடுத்துட்ருக்கோம். குழந்தைங்க வந்து ஒரு கேஜியில் அட்மிஷன் ஆனால் 12th முடித்து வெளியே போகும்போது ஒரு நல்ல ஹியூமனாக வெளியே அனுப்புகிறோங்கிற திருப்தி எங்களுக்கு எப்பயுமே இருக்கும். குழந்தைங்க இங்கே முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் கூட எங்களோட நல்ல டச்சில் இருக்காங்க. குழந்தைங்களோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு மனிதன் வந்து சுயமாக வாழணுங்கிற அடிப்படை அறிவை நாங்கள் இங்கே கொடுத்துறோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தொடர்ந்து நம்ம பள்ளிக்குள்ளே சென்று நீங்கள் பார்க்கலாம். வாங்க. சூரிய நமஸ்காரா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. Relax. 1 right leg, 1 2 3 stretch, relax. அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம யோகா கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ், அதாவது வாரம் ஒரு நாள் வந்து புதன் அல்லது வெள்ளிக்கிழமை வந்து இங்கே கிளாஸஸ் நாங்கள் எடுக்கிறோம். புதன்கிழமை வந்து ஹையர் கிளாஸும் வெள்ளிக்கிழமை வந்து லோயர் கிளாஸும் வந்து நாங்கள் எடுத்துகிட்ருக்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75 ஆசனாஸ் வந்து நம்ம இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இதனால் இவங்க என்ன அப்படின்னிங்கன்னா எல்லா ஆசன பயிற்சிகளும், அதாவது 1 இயரில் எல்லா ஆசன பயிற்சிகளும் இவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. நாங்கள் இயர்லி ஒன்ஸ் வந்து ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் வேர்ல்டு ரெக்கார்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு உலக சாதனை வந்து நாங்கள் பண்ணினோம். அதாவது ஆசனங்கள் வந்து அதிக மணி நேரம் செஞ்சு ஒரு உலக சாதனை வந்து நம்ம ஸ்கூல் வந்து பண்ணியிருக்காங்க. அதுபோல் வருஷம் வந்து இந்த மாதிரி சில சாதனைகள் வந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். அதே மாதிரி இதில் குரூப் யோகா இருக்குது, மல்லர் கம்பம், ரித்தமெட்டிக் யோகா, இந்த மாதிரி பலவிதமான யோகா பயிற்சிகளும் நாங்கள் இங்கே கொடுத்துட்ருக்குறோம். அதாவது இந்த குழந்தைங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இந்த யோகா பயிற்சிகளை வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. வீட்லேயும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த ஆசன பயிற்சிகள் வந்து நல்லா பண்ணுற மாதிரி இருக்கிறோம். அதே மாதிரி இவங்க வந்து பண்ணக்கூடிய ஆசனங்கள் வந்து அது என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறவரும் நம்ம எடுத்து சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ஓகே, நன்றி, வணக்கம். இன்றைக்கி நாம் ஃபுல்லாக பார்க்க போகிறது வந்து இந்த பள்ளியுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் மாணவர்கள் வந்து என்னென்னலாம் கற்றுக்குறாங்க அக்ஷயா அகாடமியில் அப்படிங்கிறது தான் வந்து முழுக்க பார்க்க போகிறோம். முதல்ல நாம் வந்து யோகா பார்த்தோம். அடுத்து வந்து மாணவர்கள் ஸ்கேட்டிங் வந்து கற்றுக்குறாங்க. ஸ்கேட்டிங்லேயுமே இவங்க வந்து நிறைய ஊர்களுக்கு போய் பரிசுகள்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. நிறைய மாணவர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இதை கற்றுக்க முன் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த அக்ஷயா அகாடமி கொசவப்பட்டியை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் எல்லா கலைகளையுமே கற்றுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. கல்வி மட்டுமே இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் 4-5 விஷயங்களை வந்து சொல்லி தந்துடுறாங்க. அது போக வந்து ஸ்போர்ட்ஸ்லேயுமே எல்லா மாணவர்களும் பங்கு பெறணும்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப முனைப்பாக இருக்காங்க. முக்கியமாக இந்த ஆக்டிவிட்டி ஸ்போர்ட்ஸு இதுக்கெல்லாம் கோச்செல்லாம் வச்சுருந்தாலும் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே ஸ்கூலில் வந்து இவங்க கொடுத்துட்றாங்க. இவங்க அகாடமிக்களுக்கு என்ன ஃபீஸ் வந்து வாங்குகிறாங்களோ அதுலேயே இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் கவர் ஆயிரும் அப்படிங்கிறதா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த பள்ளியிலையுமே நாம் வந்து பார்த்தது இல்லை. தனியார் பள்ளியில் இது ஒரு புரட்சிகரமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மாணவர்கள் இங்கே வந்து சேரும்போது
கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் இல்லாமல் இவங்களுடைய தனித்திறமைகளை வெளியே கொண்டு வர்றதுக்கான அனைத்து விதமான முயற்சிகளையுமே வந்து இந்த பள்ளி வந்து அவங்க ஜாயின் பண்ணது வந்து ஸ்கூல்லேருந்து வெளியே வர்ற வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாக இங்கே இருக்கிற எல்லா விஷயங்களையுமே வந்து கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாணவருக்கும் தனித்தனியாக வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணுறாங்க. இது வந்து அவங்களுடைய அந்த இன்னர் கான்ஃபிடென்ஸை அதிகப்படுத்துது. முக்கியமாக இந்த குழந்தைங்க வந்து ஒரு மகிழ்ச்சியான சூழலில் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது தன்னாலே அவங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் வந்து வந்துடுது. ஸோ இங்கே இருக்கிற மாணவர்கள் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறத நீங்களும் பார்க்க முடியும். எவ்வளோ டேலண்டடாக ஒவ்வொரு ஸ்கில்லையும் அவங்க வந்து வெளியில் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத நீங்கள் இங்கே வந்து நேர்லேயே பார்க்கலாம். ரொம்ப பிரமாதமாக இருந்ததுங்க. நீங்கள் வந்து நம்ம குழந்தைகளை வந்து எங்கே சேர்த்தலாம் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்ஷயா அகாடமி கொசவப்பட்டி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு மிக அருமையான ஒரு சாய்ஸாக இருக்கும். வணக்கம், நான் இந்த ஸ்கூலுடைய ஸ்கேட்டிங் மாஸ்டர் அரவிந்த். பின்னாடி நம்ம பசங்க நிற்கிறாங்க, அவங்க பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம 10 இயர்ஸாக இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இயரில் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் அண்ட் ஸ்டேட் மேட்ச் எல்லாத்துக்கும் மேட்ச்சுக்கெலாம் கூப்பிட்டு போகிறோம். மேட்ச்சுக்கு வின் பண்ணுறவங்க பசங்க எல்லாருமே வின் பண்ணுவாங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி வந்து தற்காப்பு கலைகளும் வந்து கொசவப்பட்டி அக்ஷயா அகாடமியில் வந்து மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கிறாங்க. ஸோ இதன் மூலம் அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா அதுலேருந்து எப்படி தங்களை தற்காத்துக்கிறதுங்கிற அடிப்படையான விஷயங்கள் முதற்கொண்டு அவங்க அதில் வந்து பிளாக் பெல்ட், அட்வான்ஸ் லெவல், எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள வந்து நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போகிற வரைக்கும் இவங்க வந்து இங்கே ஸ்கூல்லேயே வந்து தயார்படுத்துகிறாங்க. ஒரு குழந்தையும் மினிமம் 6 கலைகளையாவது கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் வந்து இவங்க ஸ்கூலில் வச்சுருக்கிறாங்க. அதாவது படிப்பையும் தாண்டி 6 கலைகள் இல்லை ஏதாவது ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில் அவங்கள வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணிடணுங்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒவ்வொரு குழந்தை மேலேயுமே வந்து அவங்க கவனம் செலுத்தி எல்லாரும் வந்து அவங்களுடைய லைஃப்பில் கல்வி மட்டுமே நம்பி இருக்காமல் கல்வியை தாண்டி என்னென்ன அவங்க கற்று சாதனை பண்ண முடியுமோ அதுக்கு வந்து அத்தனை விதமான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. Very good. Sun. Say. Go. Work. Stretch. Hutch. எல்லாருக்கும் வணக்கம். ஐம் சென்சை பாரத். ஆக்சுவலாக நான் ஒரு 25 இயர்ஸ்க்கு மேலே நான் கராட்டே ஆல் ஓவர் தமிழ்நாடு டீச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக நான் என்னோடய ஏஷியன் கோஜிரியோ கராட்டே ஃபெடரேஷனில் ஏஷியன் ரெஃப்ரியாக நம்ம இந்தியாவிலேருந்து ரெப்ரசன்ட் பண்ணி ஏஷியன் கோஜிரியோ ரெஃப்ரியாக பார்ட்டிசிபேட் பண்ணி இப்போ எக்ஸாம் பாஸ் பண்ணி இப்போ நம்ம ப்ரொமோஷன்ஸ் போயிட்டுருக்குது இந்தியா லெவலில். பாஸ் 1 இயராக நம்மளோட அக்ஷயா அகாடமி, நம்ம ஒட்டஞ்சத்திரத்தில் அக்ஷயா அகாடமி ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸில் நம்ம கராட்டே ஆக்டிவிட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணி இனிஷியேட் பண்ணியிருக்கோம். இனி ஃபர்தராக வர அகடமிக் இயர்ஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து டிஸ்ட்ரிக்ட்ஸ், நேஷ்னல்ஸ், ஸ்டேட்ஸ் இந்த மாதிரி எல்லா ஈவெண்ட்ஸ்லையுமே பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்கான முயற்சியில் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்கூல்ஸில் வந்து சுமார் ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம கராட்டே மார்ஷியல் ஆர்ட்ஸ் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் மோஸ்ட் ஆஃப் அஸ் பாய்ஸுக்கு எவ்வளோக்கு பாய்ஸ் இம்பார்ட்டன்ஸாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அதே லெவலில் கேர்ள்ஸும் இதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் வந்து பாய்ஸுக்கு கராட்டே முக்கியமாக இல்லையான்றதை காட்டிலும் பொம்பளை பிள்ளைகளுக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான இஷ்யூவாக ஓடிட்டுருக்குது. அதை நம்ம ஸ்கூல் அக்ஷயா அகாடமியில் வந்து முழு மூச்சாக இறங்கி கேர்ள்ஸும் கம்பல்சரியாக மார்ஷியல் ஆர்ட் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி இனிஷியேட் பண்ணி ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் இப்போ தான் நம்ம இனிஷியேட் பண்ண ஸ்டேஜில் பசங்க ட்ரைனிங் போயிட்டுருக்குது.
இன்னும் அப்கமிங் டேஸில் வந்து நம்ம ஃபர்தராக நடக்கிற ஈவெண்ட்ஸஸ் மேட்சஸில் வெளியில் நடக்கிற மேட்சஸ் டிஸ்ட்ரிக்ட்டு ஸ்டேட்டு நேஷ்னல்ஸு ஏன் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணுறது கூட நம்ம அக்ஷயா அகாடமி மூலமாக அடுத்து ப்ரொமோட் பண்ணி அதுக்கான ப்ராசஸில் தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஃபர்தராக நம்ம ஸ்கூல் சைட்லேருந்து நம்ம மேனேஜ்மெண்ட் சைட்ஸ்லேருந்தும் நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம பிள்ளைங்களுக்காக நம்மளோட ஸ்கூல்ஸில் இருந்து எந்த ஒரு இதுவுமே எதிர்பார்ப்புமே இல்லாமல் இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே போகணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சு அவங்க ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ எல்லா பிள்ளைங்களுமே அதில் வில்லிங்காக இருக்காங்க. இப்போ இந்த பிள்ளைங்க வந்து இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வில்லிங்காக பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே அவங்களோட பேரண்ட்ஸ் தான். இவ்வளோ பேரண்ட்ஸுமே இப்போ இருக்கிற காலகட்டங்கள் வந்து இவ்வளோ அவேர்னஸ் ஆகிட்டு எல்லா பிள்ளைங்களுமே கராத்தே லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இதை மேலும் நம்ம வளர்க்குறதுக்கு நான் இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் நம்மளோட அக்ஷயா அகாடமி ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து முழு மூச்சாக நமக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்து பிள்ளைங்களுக்கு எல்லாமே ஃபேவராக பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ நம்ம அக்ஷயா அகாடமிக்கு வந்து நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தற்காப்பு கலையில் நம்ம பாரம்பரிய கலைகளான அடிமுறை, சிலம்பம் இதுவுமே வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே கொசவப்பட்டி அக்ஷயா அகாடமியில். இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு பயிற்சிகளாகட்டும் ஒவ்வொரு கலையாகட்டும் இதுக்கு தனித்தனியான கோச்சஸ், அதில் வந்து சிறந்து விளங்கக்கூடிய கோச்சஸை கூட்டிகிட்டு வந்து அவங்கள வச்சு இவங்க வந்து மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கிறாங்க. அதனால் சிறப்பான முறையில் அவங்க கற்றுக்கிறாங்க மாணவர்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த ஆர்வம் அப்படிங்கிறது வந்து ஒரு கலையை தாண்டி இன்னொன்று இருக்குது அப்படிங்கும்போது அதை ஊக்குவிக்கிறாங்க. லிமிட் பண்ணுறது இல்லை, ஒருத்தர் வந்து ஒன்று தான் கற்றுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒரே மாணவர் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கலைகளையும் கற்றுக்கிறதுக்கு வந்து இவங்க ஃப்ரீடம் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வந்து பெண் குழந்தைகளாகட்டும் ஆண் குழந்தைகளாகட்டும் சமமான வாய்ப்புகள் வந்து வழங்கப்படுது. ஒரு க்ளீன் அட்மாஸ்பியரில் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு இடத்துல இவ்வளோ விஷயங்களை சொல்லித்தரதுக்கும் வாய்ப்புகளும் இருக்கும்போது குழந்தைகள் ரொம்ப மகிழ்ச்சியாக அதை கற்றுக்கிட்டு தங்களோட திறமைகளை வளர்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய பாதுகாப்பு கருதி எல்லா கிளாஸ் ரூம்ஸ்லேயுமே வந்து சிசிடிவி கேமராஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா விதத்துலேயும் இங்கே படிக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையின் மீதும் கவனம் செலுத்தி அவர்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வர்றதில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க. அப்படிங்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் தனித்தனியாக கல்வியை தாண்டி கற்றுக்கும் போது அதுக்கு தனியாக சார்ஜஸ் வரும், அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ரொம்ப கம்மியான அகாடமிக்கல் ஃபீஸ் வாங்கி அதில் இவ்வளோ விஷயங்களையும் அதுக்குள்ளேயே உள்ளடக்கி சொல்லித்தரதுங்கிறது உண்மையில் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேவையாக தான் நானும் வந்து பார்க்குறேன். அடிமுறை, வணக்க வரிசை, சமநிலை, பிரிவினை, சமநிலை, வணக்கம், தயார்நிலை, இடதுகால் நிலை, சமநிலை, வலதுகால் நிலை, சமநிலை, இடதுகால் நிலை, சமநிலை, வலதுகால் நிலை, சமநிலை, பிரிவினை, சமநிலை, வணக்கம். வணக்கம், என் பெயர் முகமது ரியாஜ், இந்திய தற்காப்பு கலை பயிற்சியாளர், பாரம்பரிய கலை சிலம்ப பயிற்சி எடுத்துகிட்ருக்கேன். கடந்த 12 வருடமாக பயிற்சியாளராக இருக்கிறேன். இங்கே கொசப்பட்டி அக்ஷயா பள்ளியில் 2 வருடமாக பயிற்சி அளித்து கொண்டிருக்கிறோம். இங்கே நம்ம ஸ்கூலில் பார்த்திங்கன்னா எல்லா மாணவர்களுக்கும் நல்ல ஆர்வமாக பயிற்சி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷ்னல், உலக அளவிலான பயிற்சிகள் போட்டிகளுக்கும் கலந்து கொண்டு கூட்டிக் கொண்டு போய் வெற்றி பெற்றிருக்கிறோம். மேலும் மாணவிகள் ஆர்வமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பயிற்சி அளிக்க இன்னும் நிறையா பயிற்சிகள் கொடுக்குறோம். கம்பு வீச்சு, வாள்வீச்சு, வேல்கம்பு, சுருள்வாள், மான்கொம்பு, அடிமுறை, இப்படி பல போர் விளையாட்டுகள் முறைகளும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் ஏ ஜோதி கணேஷ், இசை ஆசிரியர், பிஎஸ்சிபி மியூசிக் படிச்சிருக்கேன். வெஸ்டர்ன் மியூசிக் ட்ரினிட்டி மியூசிக் காலேஜ் லண்டனில் முடிச்சிருக்கேன். கர்நாடிக் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கேன். இந்த பள்ளியில் 10 ஆண்டுகளாக நான் இசை ஆசிரியராக நான் இங்கே பணிபுரிந்து வருகிறேன். சுமார் 500 மாணவர்கள் இந்த பள்ளியில் இசை கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இங்கே கீபோர்ட், கிட்டார், வயலின் மற்றும் பேண்ட் இசைக்கருவிகள் இங்கே நாங்கள் கற்றுத்தருகிறோம். மாணவர்கள் செல்வங்கள் எல்லோரும் ஆர்வமாக கற்றிருக்கிறார்கள்.
ஏற்கனவே இசை கற்ற மாணவர்கள் இசை கல்லூரியிலையும் படித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த இசை கல்வியானது ஆர்வம் அதிகமாக இருக்கிற காரணத்தால் மாணவ செல்வங்களுக்கு நம்ம ஒரு ஊக்கமாக இந்த இசைக்கல்வியை கற்றுக்கிறாங்க. இந்த இசைக்கல்வியை கற்றுக்கொள்ளும் பொழுது இதுதான் எனக்கு ப்ரொஃபஷனலாக வேணும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இசைக்கல்லூரியில் படிக்கலாம். இசைக்கல்லூரியில் படித்து முடித்த பிறகு ஆசிரியராக பள்ளியில் இருக்கலாம். நம்மளுடைய தமிழக அரசு கல்லூரியிலையும் அதிகமான வாய்ப்பு கொடுத்துருக்கு. இன்னும் சொல்லப்போனால் பரதநாட்டிய அரங்கேற்றத்துக்கு மற்றும் கோயில் திருவிழாக்களில் இசை நிகழ்ச்சிகளில் இசைப்பதற்கு இந்த இசைக்கல்வியானது மிகவும் பயன்படுகிறது. இவ்வளோ பிரம்மாண்டமான பள்ளியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எப்படி நம்ம ஒரே வீடியோவில் பார்க்க முடியும்? அதனால் இந்த பள்ளியுடைய இந்த வீடியோவில் செகண்ட் பார்ட்டு அடுத்து வரப்போகுதுங்க. அதில் நாம் இன்னும் ஸ்போர்ட்ஸ், அகாடமிக்கல் அச்சீவ்மெண்ட்ஸ், இன்னும் வேறு என்னென்ன கலைகள் இருக்குது, மாணவர்கள் எப்படி கற்றுக்குறாங்க, என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே தொடர்ந்து அடுத்த வீடியோவில் நாம் பார்ப்போம். இந்த கொசவப்பட்டி அக்ஷயா அகாடமி அப்படிங்கிறது இந்த சுற்று வட்டார மக்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமாக நான் நினைக்கிறேங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு இவ்வளோ அருமையான ஒரு கல்விச்சூழல் அமைகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் கலையுடன் கூடிய கல்விங்கிறது உண்மையிலேயே கிஃப்ட் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சொந்தக்காரர், நண்பர்கள், உற்றார், உறவினர் யாராவது குழந்தைகள் இருந்தால் நீங்கள் இந்த பள்ளியை ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்களில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக். நன்றி, வணக்கம்.